இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் 7 மார்க். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன் இந்த டாப்பிக்கை பற்றி. ICCPR, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு UDHR நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்றைக்கு அடாப்ட் பண்ணப்பட்டது ஜென்ரல் அசம்பிளியால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 டிசம்பர் 1966, 16th டிசம்பர் 1966 அன்னைக்கு இது வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 23 மார்ச் 1976. அதுக்கப்புறம் 10 வருட காலம் கழித்து தான் 1976 இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் எதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, ரைட் டு ஃபேர் ட்ரையல் அண்ட் எலக்ட்ரல் ரைட்ஸ். இதைத்தான் இது ஃபோக்கஸ் பண்ணுது. திருப்பி சொல்கிறேன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, ரைட் டு ஃபேர் ட்ரையல் அண்ட் எலக்ட்ரல் ரைட்ஸ். மோரோவர் இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸுங்கிறது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் கிடைக்கணும். இது ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ சிவில் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ரைட் டு ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் உமன் டு லீட் எ டிக்னிஃபைடு லைஃப், அதான் சிவில் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டு பார்ட்டிசிபேட் இன் எலெக்ஷன். ஓகேவா? இப்போ சிவில் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது, ரைட் டு ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் உமன், ரைட் டு லைஃப் அண்ட் சர்வைவல், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு சொன்னால் சிவில் ரைட்ஸில் தான் வருது. இந்த கோவனண்ட்டை எத்தனை நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்க, எத்தனை நாடுகள் மெம்பராக இருக்காங்க, இல்லை பார்ட்டிஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தற்போது 173 நாடுகள் இதை ஏற்றுக்கிட்டாங்க. 173, 173 countries ஆர் பார்ட்டிஸ் டு த கோவனன்ஸ். ஓகேவா? ரைட். ஏற்கனவே நான் UDHRல சொல்லியிருக்கேன். ICCPR, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ICCPR, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த ICCPR இஸ் இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு இன்டர்நேஷ்னல் பில் எலாங் வித் ICESCR, தட் இஸ் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல் ரைட்ஸ் அண்ட் UDHR. நான் UDHR பேசும்போதே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு. இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸும் 4 மார்க்கில் கேட்குறாங்க, 7 மார்க்லையும் கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னங்க அப்படின்னா, நீங்கள் என்ன எழுதணும், ICCPR எழுதணும், அண்ட் தென் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் எழுதணும், அண்ட் தென் UDHR. இது 3 சேர்த்து எழுதிங்கன்னா 7 மார்க் ஓவர். இதாங்க என்ன இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லி 7 மார்க்லையும் கேட்குறான், 4 மார்க்லையும் கேட்குறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ ICCPRங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பில். ரைட். தென் அடுத்ததாக இந்த ICCPR யார் வந்து மானிட்டர் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், யுனைடெட் நேஷனில் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த யுனைடெட் நேஷன் கமிட்டி தான் அதை பார்த்துக்கிறாங்க. ICCPR சரியாக செயல்படுதா, எப்படி வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பெரும்பாலும் ஃபண்டமெண்டல் ரைட்டு தானே இதில் இருக்குது. ரைட் டு லைஃப்லாம் வருதில்ல, ரைட் டு ஸ்லேவரி வருதில்ல, ஸோ ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி வருதில்ல. அதனால் இது ஃபண்டமெண்டல் ரைட், மோரோவர் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற காரணத்தினால இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சரி, ICCPRல எத்தனை ஆர்டிக்கலுங்க இருக்குது? எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். 53 ஆர்டிக்கல் இருக்குது, 6 பார்ட்ஸ் இருக்குது. ICCPRல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 53 ஆர்டிக்கல். இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸில் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது? 53 ஆர்டிக்கல் இருக்குது, 6 பார்ட் இருக்குது. நான் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இப்போ சொல்ல போகிறேன். மற்றது ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வளவலன்னு வீடியோ இழுத்துட்டு போக விரும்பலை, சீக்கிரமாக சுருக்கமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் மட்டும் சொல்கிறேன். மற்றெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 4-5 ஆர்டிக்கல் நான் வச்சு எழுதுனா போதும். 53 ஆர்டிக்கல் இருக்குது.
divided into 6 part. ஓகேவா? Article 1, it recognizes the rights of all people to self-determination. இதுதான் Article 1. செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறானுங்க, ஆல்ரெடி அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன்னா என்னென்ன வீடியோ இருக்குது நம்ம சேனலில் 4 மார்க்கில் கேட்குறாங்கன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதுதான் Article 1 பேசுது ICCPRல. ரைட்டா? ரைட் டு ஃப்ரீலி டிட்டர்மின் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அண்ட் பர்சூ தேர் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் கோல்ஸ். இதுதான் Article 1. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிக்கலுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஒரு 5 ஆர்டிக்கல் நீங்கள் எக்ஸாம் எழுதினாவே நீங்கள் கண்டிப்பாக நல்லா மார்க் வாங்கலாம். சரி, இந்தியா இஸ் அ பார்ட்டி டு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்தியாவுக்கும் ஐசிசிபிஆருக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்தியா ஐசிசிபிஆரை ஏற்றுக்கிச்சா? எஸ், அஃப்கோர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ரைட். அடுத்தது, எந்தெந்த நாடுகள் வந்து அந்த ஐசிசிபிஆரை ஏற்றுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இருக்குது, அந்த மாதிரி நாடுகளும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷ், பர்மா, மலேசியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், இந்த நாடுகள்லாம் ஐசிசிபிஆரை ஏற்றுக்கலை. These are the countries which not signed ICCPR. They are not the member of ICCPR. பங்களாதேஷ், பர்மா, மலேசியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐசிசிபிஆர்னால் என்ன, அது என்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அதை இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் 53 ஆர்டிக்கல் இருக்குது, 6 பார்ட் இருக்குது. இந்தியா வந்து அதை ஏற்றுக்குச்சு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஐசிசிபிஆரை ஒட்டி தான் நம்ம வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூடிஹெச்ஆர்லேருந்து தான் தூக்கிட்டு வந்தோன்னு. யூடிஹெச்ஆரை மேலும் வலுப்படுத்துறதுக்கு வந்தது தான் ஐசிசிபிஆர் அப்படின்னு யூடிஹெச்ஆர் பேசும்போது நான் சொன்னேன், எந்த நாடுகள் அதை ஏற்றுக்குச்சு, எந்த நாடுகள் அதை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 173 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிஸ் டு த கோவனன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போதும். ரொம்ப லென்த்தாக கொண்டு போக விரும்பலை வீடியோவாக. நான் எப்போதும் அதை பற்றி நான் விரும்பினது இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு, கொஞ்சம் நேரத்தை கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னால் அதை வந்து புரிய வைக்க முடியும். இந்த மாதிரி கான்செப்ட் ஈஸியான கான்செப்ட்னால் நான் வந்து நேரத்தை சுருக்கிடுறேன். பட் கிரிமினாலஜிலாம் லென்த்தி கான்செப்ட்டு, ஐபிஆர் பெரிய கான்செப்ட்டு, அதிலெல்லாம் வந்து 5 நிமிஷத்தில் வீடியோ போட்டால் என்னென்னு புரியும்? ஒன்றுமே புரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு கிளாஸில் நடத்த வேண்டிய விஷயம். ஒரு கிளாஸ் 45 நிமிஷம் இருக்குது, அதில் நடத்தணும். ஆனால் நான் ஒரு அதை வந்து 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். அதுவே சுருக்கி சொல்கிறேன். அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் அதை நான் செய்கிறேன். பட் இது ஒரு கிளாஸில் நடத்த வேண்டிய விஷயம். அது கிளாஸில் நம்மளுக்கு நடத்துறதில்ல, அது வேறு விஷயம். நடத்துனா இந்த பிரச்சனையே வராது. ஆகாத போகிற வீணாக போன கதை தான் பேசுகிறாங்க. வைவால மட்டும் நிறையா கேள்வி கேட்பானுங்க. ரைட், அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.